உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். என்னுடைய பெயர் பகவந்தலாவ ராகுலதீர். இலங்கை தாயகத்திலே ஜாதி மதம் மொழி பார்க்காமல் மதம் கடந்து எல்லாரும் மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு தேரர், ஒரு துறவி. அன்பு உறவுகளே, முடிந்தால் இந்த காணொளியையும் பகிர்ந்து தாருங்கள், உரியவர்களிடத்தில் போய் சேர்வதற்கு. இலங்கை தாயகத்திலே புதிதாக ஒரு அரசாங்கத்தை அமைத்து பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்த அம்மையார் அவர்கள் இலங்கை தாயகத்திலே வாழுகின்ற பெண்களுக்காகவும் சிறுவர்களுக்காகவும் நான் தலைமைத்துவம் கொடுப்பேன், தவறுகள் நடந்தால் சட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்துவேன், பெண்களுக்காக சிறுவர்களுக்காக நான் பாராளுமன்றத்திலே குரல் கொடுப்பேன் என்று சத்திய பிரமாணம் செய்து இன்று பாராளுமன்றத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய, பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சத்திய பிரமாணம் செய்த அம்மையார் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வியை நான் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என்ன கேள்வி? 2-3 நாட்களுக்கு முன் கொட்டையன பிரதேசத்திலே ஒரு 16 வயது ஒரு மாணவி மாடியில் இருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். அது சம்பந்தமாக இலங்கையிலே வாழுகின்ற எல்லாரும் ஒரு சோகத்தில் இருக்கும்போது, இலங்கையின் சட்டத்தை நினைத்து கவலைப்படும் வேளையில் பாராளுமன்றத்திலிருந்து உங்களிடம் எதிர்பார்த்த வார்த்தைகள் அது அல்ல. அந்த குழந்தையை பற்றி நீங்கள் என்ன பேசினீர்கள்? அந்த குழந்தைக்கு நடந்த சம்பவத்தை பார்த்துவிட்டு உரியவர்களை நாங்கள் இடமாற்றம் செய்தோம் என்று சொல்லுகின்றீர்கள். இதுவா நீங்கள் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் கொடுக்கும் பாதுகாப்பு? அம்மையார் அவர்களே, நீங்களும் ஒரு பெண்தான். உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கோ உங்களுடைய மகளுக்கோ உங்கள் சொந்தத்திலே உள்ள ஒரு பெண்ணுக்கோ இம்மாதிரியான விடயம் நடந்திருந்தால் நீங்கள் என்ன மாதிரி செயல்பட்டு இருப்பீர்கள்? யோசிச்சு பாருங்கள். அப்பொழுது நீங்கள் பாராளுமன்றத்திலே எப்படியெல்லாம் பேசியிருக்க வேண்டும் இந்த பிள்ளையை பற்றி? அதன் பிறகு நீங்கள் எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும்? உடனடியாக உரியவர்களை கைது செய்திருக்க வேண்டும். நீங்கள் உடனடியாக அவர்களுக்கு துணை போனவர்களை கைது செய்திருக்க வேண்டும். உடனடியாக அவர்களை சட்டத்தை முன் நிறுத்தியிருக்க வேண்டும். அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை, உங்கள் மீது நம்பிக்கை, மரியாதை வந்து சேர்ந்திருக்கும். நீங்கள் சொல்லுகின்றீர்கள் அந்த மாணவி மனநோயாளி என்று. உங்களுக்கு தெரியுமா? அந்த மாணவி மனரீதியாக எதற்காக பாதிப்படைந்திருக்கின்றார் என்று தெரியுமா? அம்மையார் அவர்களே, இன்று இந்த நாட்டிலே வாழுகின்ற மக்களுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது, சமூகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது, நாட்டின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. இம்மாதிரியான மாணவர்களுக்கு தாய் தகப்பன் மீது இருந்த நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது, நண்பர்கள் மீது இருந்த நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது, சமூகத்தின் மீது இருந்த நம்பிக்கையும் இல்லாமல் போய்விட்டது. இந்த நாட்டின் சட்டத்தின் மீது இருந்த நம்பிக்கையும் அந்த பெண் பிள்ளைக்கு இல்லாமல் போய்விட்டது. அதுதான் அந்த பிள்ளை, எனக்கு நடந்த சம்பவம் மீண்டும் ஒரு நாளும் ஒருவருக்கும் நடக்கக்கூடாது என்று நினைத்து, அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட சம்பவங்களை நினைத்து பார்த்து யாரிடம் போய் சொல்லுவது? இதற்கு யாரிடம் எனக்கு பதில் கிடைக்கும்? இதை நான் எப்படி சமாளித்து நான் இந்த சமூகத்திலே வாழ்வது என்ற எண்ணங்கள் வராமல் போனது காரணம், எல்லா இடத்தின் மீதும் வைத்திருந்த நம்பிக்கை இல்லாமல் போனது அந்த பெண்ணுக்கு, அந்த மாணவிக்கு. 16 வயது வரை பெற்றெடுத்து வளர்த்த அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இன்று மனநிலை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். இம்மாதிரி இன்னும் எத்தனையோ பிள்ளைகளுக்கு இந்த நாட்டிலே நடக்கின்றது, வெளியில் வராமல் இருக்கின்றது. ஆசிரியர்கள் இன்று எல்லாரும் கிடையாது, சில ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் இந்த மாணவர்களை மாணவிகளை தவறாக பயன்படுத்துகின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
எத்தனை பாடசாலைக்கு நீங்கள் போயிருக்கின்றீர்கள்? எத்தனை பாடசாலையிலே மாணவிகளை சந்தித்து நீங்கள் பேசியிருக்கின்றீர்கள்? எந்த கிராமத்திற்கு நீங்கள் வந்தீர்கள்? இல்லைதானே? ஆகையால் பெண்களுக்காகவும் சிறுவர்களுக்காகவும் தலைமைத்துவம் கொடுப்பேன் என்று பதவி ஏற்றுக்கொண்ட அம்மையார் அவர்களே, நீங்கள் பாராளுமன்றத்தில் இருந்தால் மட்டும் போதாது, அனைத்தையும் தேடி பாருங்கள். உங்கள் அரசு இந்த நாட்டிலே நல்லது செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த பெண் பிள்ளையை அந்த நிலைமைக்கு ஆளாக்கிய அந்த ஆசிரியர் உங்கள் கட்சியை சேர்ந்தவர் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை பொய் என்று எங்களுக்கு தெரியாது. உங்கள் கட்சியை சேர்ந்தவராக இருப்பதால் தான் நீங்கள் இடமாற்றம் செய்தீர்களா? முதலாவதாக நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த ஆசிரியரையும் கைது பண்ணியிருக்க வேண்டும். அந்த மாணவியை இந்த பாடசாலையை விட்டு விலக்கி கொண்டு போங்கள் என்று சொன்ன அந்த பாடசாலையின் அதிபர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். தனியார் பள்ளிக்கூடத்திலே போய் டியூஷன் படிக்கும்போது அந்த ஆசிரியர் இவளை எழுப்பி, இந்த மாணவியை எழுப்பி 10 பேர் மத்தியில் வைத்து கேள்விகள் கேட்டபடியாக அந்த பிள்ளையுடைய மனம் அவ்வளவு நொந்திருக்கின்றது. அந்த ஆசிரியரை கைது செய்திருக்க வேண்டும். இவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்க வேண்டும். எப்படி பெண்கள் வெளியிலே நடமாட முடியும்? எப்படி பெண் மாணவர்கள் மாணவிகள் எப்படி பாடசாலையிலே போய் யாரை நம்பி அங்கே கல்விகளை கற்றுக்கொள்ள முடியும்? இதற்கான நடவடிக்கைகள் நீங்கள் என்ன எடுக்கப் போகின்றீர்கள்? இதற்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்கப் போகின்றீர்கள்? அந்த பெண் பிள்ளையை பற்றி பாராளுமன்றத்தில் பேசும்போது உங்கள் முகத்தில் எந்த விதமான ஒரு சோகத்தையும் நாங்கள் பார்க்கவில்லை. அந்த பிள்ளைக்காக பேசுவதற்காக எந்த ஒரு உற்சாகத்தையும் நாங்கள் பார்க்கவில்லை. உங்கள் வார்த்தையில் தடுமாற்றத்தை பார்த்தோம். என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். அரசியல் என்றால் என்ன என்பதை படியுங்கள். அரசியல் தலைமைத்துவம் என்றால் என்ன என்று படியுங்கள். நீங்கள் பதவி பிரமாணம் செய்யும் போது நீங்கள் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுங்கள். மிக கவலையாக இருக்கின்றது, மிக வேதனையாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே இனிமேல் எந்த ஒரு பிள்ளைக்கும் இப்படி நடக்கக்கூடாது. அதற்கு நீங்கள் எடுக்க போற முடிவுகள் என்ன? என்ன செய்ய போகின்றீர்கள்? எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த முகநூல் உறவுகளே, இதை பகிர்ந்து உரியவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் வரை எல்லாம் சேர்ந்து முயற்சி செய்வோம்.